Hello viewers, welcome to Yushreem's Choice. இப்போ நாம பார்க்க போற ரெசிபி கஜூர் ஹல்வா. இது பேரிச்சை பழங்களை பயன்படுத்தி செய்யற ஹல்வா. இதுக்கு கடலை பருப்பு 50 கிராம் எடுத்துக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். பேரிச்சை பழங்கள்ல இருந்து சீட்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சு எடுத்துறணும். இதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இதில் கட் பண்ணி வச்சிருந்த பேரிச்சை துண்டுகளை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த நெய்யிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா நெய்யில் ஃப்ரை ஆகி சாஃப்டாக இருக்கும். இது தனியாக இருக்கட்டும். பேனில் 2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கணும். இதில் கடலை பருப்பை சேர்த்து வேக வைக்கணும். இந்த பால்லையே ஃபுல்லாகவே கடலை பருப்பு வேகணும். ரொம்ப குழஞ்சி வேகணும்னு அவசியம் இல்லை. கடலை பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை அழுத்தினா மசிகிற அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கடலைப்பருப்பு விழுத பேரிச்சை பழங்களில் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கடலைப்பருப்பு விழுதோட பேரிச்சை பழம் நல்லா பிளெண்ட் ஆகணும். இதில் 50 கிராமுக்கு குறைவாக சர்க்கரை சேர்த்துக்கணும். பேரிச்சை பழத்தில் ஏற்கனவே அதிகமாக இனிப்பு இருக்கும். அதனால் சர்க்கரையை குறைவான அளவுக்கு சேர்த்துக்கணும். சர்க்கரை கரையும் வர நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இப்போது இதில் ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கணும். முந்திரி, பாதாம், பிஸ்தா, பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் பொடியாக நறுக்கி ஹல்வாவில் கலந்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து இப்போ இறக்கிடலாம். சுவையான கஜூர் ஹல்வா தயாராகிடுச்சு. இது ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.